பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSME அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன இந்த அப்ரிவேஷனுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? இதுக்கு முன்னாடி இதை என்ன சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுக்கு பேர் வச்சது தான் MSME அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கான ஒரு சட்டம் வந்து நம்ம மத்திய அரசாங்கம் ஏற்றிருக்கு. இந்த சட்டமானது எப்போ அதை கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2006 அண்ட் 2006ஆவது வருடம் வந்து MSME ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இதனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 70% எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு வாங்கி பார்த்தீங்கன்னா MSME தான். ஸோ இந்த குறுந்தொழில், அந்த சிறுந்தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து இதனுடைய வளர்ச்சியை பொறுத்து தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியே இருக்குது. ஸோ ஆகையினால இதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நோக்கத்தில் இதுக்கு சப்சிடிஸோ இல்லை இன்சென்டிவோ இல்லைனா கடன் உதவியோ இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கொண்டு வந்த ஒரு சட்டம் தான் இது. ஸோ இந்த சட்டத்தின்படி பொதுவாக வந்து இது ரெண்டு செக்டாருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார், இன்னொன்று வந்து சர்வீஸ் செக்டார். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த சிறு தொழில் குறு தொழிலில் நம்ம என்ன கொண்டு வர முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியாபாரம் பார்க்குறாங்க இல்லையா, ரீட்டைல் அந்த மாதிரி பெட்டி ஷாப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ இதில் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒன்று ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறவங்களா இருக்கணும், இல்லைனா ஒரு பணியை கொடுக்குறவங்களா இருக்கணும். ஸோ இதனுடைய அந்த சட்டத்தின்படி இதனுடைய கிரைட்டீரியா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டரிங் சர்வீஸாக இருந்தாலும் சரி, இதில் 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து மைக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஸ்மால் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனுஃபேக்சரிங் சைடில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் எந்தெந்த கேட்டகரிக்கில் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று மைக்ரோ, இன்னொன்று வந்து ஸ்மால், இன்னொன்று வந்து மீடியம். இந்த கேட்டகரி எதை பொறுத்து அமையுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து அமையுது. ஸோ இதனுடைய இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரில் மைக்ரோ என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லணும்னா அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 25 லட்சம் ரூபாய்க்கு 25 லட்சத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அது அப்படின்னா அது மைக்ரோ என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது 25 லட்சம் ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாய்க்கு உள்ள இருக்குமே ஆனால் அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் என்டர்பிரைசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே மேனுஃபேக்சரிங் யூனிட்ல 5 கோடிக்கு மேலே 10 கோடிக்கு உள்ள அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதை வந்து மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டுங்களா? ஸோ இங்கே சர்வீஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சர்வீஸை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ என்டர்பிரைசஸ் இன் சர்வீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய மூலதனம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சத்திற்கு உள்ளே இருக்கணும். அதுவே ஸ்மால் அப்படிங்கிற கேட்டகரி கொண்டு போகிறோம் அப்படின்னா 10 லட்ச ரூபாயில் இருந்து 2 கோடி ரூபா வரைக்கும் இருக்கலாம். அதுவே மீடியம் அப்படின்னு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா 2 கோடி ரூபாயிலேருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய அமைப்பை பொறுத்து தான் இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சர்வீஸ் யூனிட்டாக இருந்தாலும் சரி, இந்த மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ரைட்? இப்போ இதன் மூலமாக நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கணுங்க. அதாவது நம்ம வச்சிருக்கக்கூடிய தொழிலானது மைக்ரோவாக இருந்தாலும் சரி, ஸ்மாலாக இருந்தாலும் சரி, மீடியமாக இருந்தாலும் சரி, இதுக்குன்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா உத்தியோக் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு லைசன்ஸ் மாதிரிங்க. இது வந்து யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSME அப்படிங்கிற ஒரு மினிஸ்ட்ரி அவங்க கொடுக்குறாங்க. இவங்க நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம்னா எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி இதற்கு கீழே வரக்கூடியதுக்கு ஒரு 12 டிஜிட் யூனிக் நம்பர் கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ இதில் யாரெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சோல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இல்லை பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கலாம், இல்லை LLBயாக இருக்கலாம், OPCயாக இருக்கலாம், இல்லைனா பப்ளிக் லிமிட்டடாக இருக்கலாம், ஈவன் NGO அதாவது நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன், நான் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் நோக்கத்தோடு இல்லாமல் ஒரு சர்வீஸ் தொண்டு அந்த நோக்கத்தோடு பண்ணக்கூடியது. ஈவன் ட்ரஸ்ட்டாக இருந்தாலும் பண்ணலாம், சொசைட்டியாக இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் 10 கோடி ரூபாவுக்கு மிகைப்படாமல் இருத்தல் வேண்டும். இதுதான் இதில் முக்கியமான கண்டிஷனுங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பப்ளிக் செக்டார் பேங்க்குக்கும் ஒரு அறிவுறுத்தல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பப்ளிக் செக்டார் பேங்க்கும் ஒரு மாவட்டத்தில் அட்லீஸ்ட் 1 ஸ்பெஷலைஸ்டு பேங்க் கட்டாயம் இருக்கணும். இந்த பேங்க்குடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த MSMEக்கு கடன் கொடுக்க வேண்டியது இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துக்கிறதுக்காக இதை ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MSMEக்கு ஒரு யூனிட்டுக்கு 5 கோடி ரூபா வரைக்கும் நம்ம கடன் வாங்கலாம். பின்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான பெனிஃபிட் இருக்குங்க. ஒன்று, நம்மளுடைய கம்பெனிக்கு ட்ரேட்மார்க் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை பேட்டன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ISO அந்த மாதிரி இதுக்கு நம்ம போனோம்னா நமக்கு அதுக்கான சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. அதுக்கான தொகையை வந்து நமக்கு கொடுத்து கவர்மெண்ட் நம்மளை ஊக்குவிக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் வருது இல்லையா, அந்த ஸ்கீம் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் இந்த MSME சர்டிஃபிகேட் இருந்தால் நமக்கு அது வந்தடையும். ரெண்டாவது, நம்மளுடைய
கம்பெனியை அப்டேட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஏதாவது கொண்டு வரணும்னா இதுக்கு மத்திய அமைச்சகமே இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக நமக்கு எல்லா வகையான தொகையும் கொடுத்து உதவி செய்கிறாங்க. நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுலேருந்து நிறைய டெண்டர்ஸ்லாம் விடுறாங்க இல்லையா, அப்போ நம்ம கம்பெனி இதில் அப்ளை பண்ணும்போது MSME சர்டிஃபிகேட் வச்சுருந்தா நமக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. அஞ்சாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் ரிடக்ஷன் இருக்குங்க. ஸோ நம்ம கம்பெனியில் MSMEக்கு கீழே வரும்போது நமக்கு விதிக்கப்படக்கூடிய அந்த டேக்ஸ் ஆனது மிக குறைவாக இருக்குங்க. ரைட். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன டீட்டெயில் வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். வெளியே நம்ம கொடுத்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 2500 முதல் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஆன்லைனில் நாமளே பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம கம்பெனிக்கு நேம் வேணும், அந்த கம்பெனியினுடைய அட்ரஸ் இருக்கணும், அந்த கம்பெனிக்கு பேன் கார்டு எடுத்துருக்கணும். அது போக அந்த கம்பெனியுடைய ஓனர் யாரோ அவரை பற்றிய உள்ள டீட்டெயில்ஸ், அதாவது அவருடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், அவரோட பேன் கார்டு கொடுக்கணும், அவரோட ஆதார் கொடுக்கணும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நாமளே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், MSME மினிஸ்ட்ரி மூலமாக நாமளே நம்மளுடைய கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கலாம். இந்த சர்டிஃபிகேட்டுக்கு இன்னொரு பேர் வந்து உத்யாக் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, MSMEனா என்ன, அதுக்கு கீழே என்னென்ன செக்டார் வரும், அதை எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் எப்படி இருந்தது, அதன் மூலமாக நமக்கான பெனிஃபிட் என்ன, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணா முத்துக்குமார். நன்றி.